திருநெல்வேலியில் உள்ள வங்கிகளில் இதுவரை மை வராத காரணத்தினால் பழைய ரூபாய் தாள்களை மாற்றுவதற்கு பழைய நடைமுறையே பின்பற்றப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர் ஆல்வின் அளித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கடந்த 8ஆம் தேதி முதல் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்தது. இதனுடைய அடிப்படையில் மக்கள் வங்கிகள் தபால் நிலையங்களுக்கு சென்று இந்த பணங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக இது 8வது நாளாக வங்கிகளுக்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய முன்பாக நாம் இருக்கிறோம். இங்கு அதிகாலை முதலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய பண பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்காக அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படையில் நேற்றைய தினம் மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது நேற்றைய தினம் முதல் பணங்களை மாற்ற வரக்கூடிய மக்களுக்கு கையில் மை வைக்கப்படும், விரலில் மை வைக்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. இது மக்களிடம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களுடைய சொந்த பணங்களை எடுக்க வரக்கூடிய தங்களுக்கு மை வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு செய்யக்கூடாது என்றும் மக்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டுமாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இன்றைய மை வராத வங்கிகளில் இன்று முதல் பண பரிவர்த்தனை என்பது மேற்கொள்ளக்கூடாது என்றும் மை வந்த பின்னர் தான் அவர்களுடைய கைகளில் மை வைத்த பின்புதான் பண பரிமாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இன்றைய தினம் ரிசர்வ் வங்கியினுடைய மூலமாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்கும் மக்கள் தரப்பில் மிகப்பெரிய எதிர்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. ஆகவே மத்திய அரசு தொடர்ச்சியான முன்னெச்சரிக்கைகளை நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின்னர் இதுபோன்ற நடவடிக்கைகளை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பதும் பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், திருநெல்வேலி.